ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதூஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம நிறைய வெஜிடபிள்லாம் சேர்த்து ஒரு மசாலா சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, குடமிளகாய் ஒன்று, அப்புறம் பீன்ஸு, கேரட், அவ்வளோதான். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். இங்கே நான் சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சு ஒரு 30 நிமிஷமே ஆச்சு. உங்கள்கிட்ட லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தி செஞ்சிடலாம். சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கேன். இங்கே தோசைக்கல் சூடாகிட்டுருக்கு. நல்லா சூடானதுக்கப்புறம் சப்பாத்தியை போட்டு சுட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு பாருங்கள். அடுத்த பக்கமும் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். லைட்டாக மேலே அப்ளை பண்ணியிருக்கேன் எண்ணெய். இதே மாதிரியே எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே இருக்குது. அடுத்தது மசாலா சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகுலாம் நல்லா வெடிக்கட்டும். ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்திக்கலாம். ஒரு 1 நிமிஷம் இதை வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். அதிலையே இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது அடுத்தது எல்லா வெஜிடபிளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி சீசன், ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறையா வாங்கி யூஸ் பண்ணுங்க. எண்ணெயிலேயே இந்த காயெல்லாம் வதங்கணும். ஸோ காய்க்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இது மூடி போட்டு வேக விட்டுறலாம். இது ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். இப்போயும் இது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு தக்காளி மசிகிற வரைக்கும் விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிரும். ஸோ இதுலேயே முட்டை சேர்த்து பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம கொத்து பரோட்டா சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டு இருக்கும். ஸோ பாருங்கள், தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்தது மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகப்பொடி, வறுத்து அரைச்ச ஜீரகம் இருக்குது இல்லைங்களா, அந்த பொடி. ஸோ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். மசாலா பொடியோட வாசனையெல்லாம் போயிடும். இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி சேர்த்து செய்யும்போது தான் நல்லா மசாலாவும் சப்பாத்தியும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம தண்ணி சேர்க்காமல் சேர்த்தோன்னா மசாலா தனியாக இருக்கும், சப்பாத்தி தனியாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த தண்ணி கொதிச்சா போதும். அந்த டைமில் சப்பாத்தியை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 2 கையில் கூட பிச்சு வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக விட வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தாவே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை இதில் சேர்த்துடலாம். நல்லா சப்பாத்தியை கலந்து விட்டுக்கலாம். மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி சப்பாத்தியோட பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு. எக்ஸ்ட்ரா மாய்ச்சர் இருந்ததுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க.
லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதான் ஆனியன் ரைத்தா கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை, இதை சும்மாவே அப்படியே சாப்பிட்லாம். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்ததுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம நிறைய வெஜிடபிள் இதில் சேர்த்து பண்ணியிருக்கோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி, ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.